இந்த காலத்துல வீடு வாங்குறவங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரியும் விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சூப்பரான வீட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. அதுவும் ஜொலி ஜொலிக்கிற எக்ஸ்டி ஒர்க்கோடையும் அழகான இன்டி ஒர்க்கோடையும் கார்னர் சைட்ல பயங்கர வசதியா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. பொதுவாகவே கார்னர் சைட்ல கட்டுற வீடுகள் எல்லாமே அழகா இருக்கும். அதுலயும் இந்த வீட்டில் மெட்டாலிக் பினிஷிங்ல பண்ணிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கும் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் லைட் ஒர்க்கும் டெயில்ஸ் ஒர்க்கும் வுட்டன் டைசன்ஸும் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. வீட்டோட இன்டி ஒர்க்ஸுக்கும் கலர்ஃபுல்லான நிறைய சிவில் ஒர்க்ஸும் யூனிக்கான நிறைய ஃபால் சீலிங் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங்கும் கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம்னு ஒரு வசதியான 3BHK வீடா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த சூப்பர்பான வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, எப்படி கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த அழகான வீட்டை வடமேற்கு கார்னர் சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டை 36 அடி அகலமாகவும் 28 அடி நீளமாகவும் உள்ள 2.5 சென்ட் லேண்ட் ஏரியால 1800 சதுரடியில வசதியான 3BHK வீடா பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கார்னர் சைட்ல அமைஞ்சிருக்கனால வீட்டோட ரெண்டு சைடுமே ஜொலிக்கிற மாதிரி நிறைய ஸ்பாட்லைட்ஸை பொருத்தி மெட்டல் ஃபினிஷிங்ல டெக்ஸ்சர் ஒர்க்கும் வுட்டன் ஃபினிஷிங்ல ஸ்ட்ரைப்ஸும் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க் டெயில்ஸ் ஒர்க்குன்னு நிறைய டிசைன்ஸை கொடுத்து மாடர்னான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை செம்மையா ரெடி பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லயும் மாடர்னான எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னான மெட்டல் கேட்டை கொடுத்துருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் 10க்கு 15ங்கிற அளவுலையும் 8க்கு 6ங்கிற அளவுலையும் எல் ஷேப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்டு பார்க்கிங் ஏரியாவை பார்க்குறோம். இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும் வாலுக்கு ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் வந்த மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல செராமிக் டெயில்ஸும் சீலிங்ல லைட் ஒர்க்கோட சர்க்குலர் ஷேப்ல அட்டகாசமான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க்கும் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கும் பார்க்கிங் ஏரியாவை இன்னும் அழகுபடுத்தி காட்டியிருக்கு. இதே பார்க்கிங் ஏரியால ஜனமூலில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்காக 2 பெரிய வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டோட ரைட் சைட் பேக் சைடுன்னு எல்லா இடத்துலையும் செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செட்பேக் ஏரியாலேயே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமை 5க்கு 4ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல கொடுக்க போறாங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டெயில்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கறது அழகா பிரெஞ்ச் டோர் டைப்ல ரெடி பண்ணியிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். இந்த மெயின் டோர்ல வர நிலவு கதவு ரெண்டுத்தையுமே தேக்கு மரத்துல குவாலிட்டியா செஞ்சிருக்காங்க. டோருக்கு செம்மையான டிசைன் ஒர்க்ஸும் கொடுத்து சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் அழகான டிசைனர் கிளாஸா மாட்டியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் ஸ்கொயரா அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஏரியாவை பார்க்குறோம். இதோட அளவு 16க்கு 16. லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கும் ஹேங்கிங் லைட், ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட்லாம் பொருத்தி யூனிக்கான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை கலர்ஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியால கொடுத்துருக்கக்கூடிய கலர்ஃபுல்லான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி ஒன் சைட் வாலுக்கு சூப்பரான டிசைன் ஒர்க்ஸும் செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஷோபீஸ் வச்சாவோ போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் மாட்டினாவோ ரொம்ப அழகா இருக்கும். லிவிங் ஏரியால பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே 2x4 சைஸ்ல ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது போக லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய மர ஜன்னல்களும் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட தென்கிழக்கு கார்னர்ல அக்னிமூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட கிச்சன். அளவு 10க்கு 10. ஸ்கொயரான ஒரு சிம்பிளான கிச்சனா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸான செராமிக் டைல்ஸை டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னல் இருக்கு. எல் ஷேப்ல கவுண்டர் டாப்பை கிரானைட்ல ரெடி பண்ணி சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்டையும் அமைச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட தென்மேற்கு கார்னர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்கெல்லாமே சூப்பர்பான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் வுட்டன் டோரை மாட்டிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 8க்கு 11ங்கிற அளவுல கிட்ஸ் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட வெளிச்சத்துக்கு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெரிய RCC லாஃப்டர் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சீலிங்க்கு கலர்ஃபுல்லான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸை கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு எல்லாமே PVCல அழகான டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5க்கு 6. இதை வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் செக்குடு பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டி கொடுப்பாங்க.
இந்த வீட்டோட லிவிங் ஏரியாக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ்க்கும் இடையில சூப்பரான ஃபினிஷிங்ல இந்த சிஎன்சி கட் பார்ட்டிஷன் வால அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ். இந்த இடத்துல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கு. லிவிங் ஏரியாக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வீட்டோட முதல் தளத்துக்கு போறக்கான ஸ்டார்கேஸை இங்க அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்ல வர ஸ்டெப்ஸுக்கு டெல்ஸ் அண்ட் கிரானைட் ஒர்க்கை ரைஸ் அண்ட் த்ரெட்டுக்கு கொடுத்து ஹேண்ட் ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ரெடி பண்ணி ஸ்டார்கேஸ் ஏரியாவோட வெளிச்சத்துக்காக நிறைய இடத்துல பெரிய பெரிய ஃபிக்ஸட் ஜன்னல்களை மாட்டிருக்காங்க. இந்த ஜன்னல்கள்ல அழகான சிஎன்சி கட் லைட்டையும் பொருத்தி சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. மேல வந்ததும் பெரிய லாபி இருக்கு. இந்த லாபியில இருந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் பால்கனி, வீட்டோட டெரஸ் போறக்கான ஸ்டார்கேஸ்க்கெல்லாம் ஆக்சஸ் பண்ற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸான வெட்டிஃபை டென்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இங்கேயும் நிறைய இடத்துல சோப்பீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. சீலிங்க்கு செமையான டிசைன்ல ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கையும் கலர்ஃபுல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட முதல் இடத்துல இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம், கிங் சைஸ் பெட்ரூம். அளவு 16க்கு 16. ஸ்கொயரான பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயரான டிசைன்லயே அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. இது போக இங்கேயும் சோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. டிவி நெட்டையும் சில்வர் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ரொம்பவே யூனிக்கா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல 5க்கு 8ங்கிற அளவில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல டேல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். அளவு 10க்கு 16. பெரிய பெட்ரூமா பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ப்ளூ கலர்ல யூனிக்கான ஸ்ட்ரிப் லைட்ஸை பொருத்தி அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷனுக்கையும் யூனிக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட சீலிங்ல பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஒன்னொன்னும் வித்தியாசமா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூம்ல 5க்கு 7ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட ஃப்ரண்ட் காமன் பால்கனி. எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான பால்கனியை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியில கூட ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இங்க ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்ல டைல்ஸ் லே பண்ணி ஃப்ரண்ட் சைடில் அழகான டிசைனர் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயிலோட பேரப்பட் வால் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் நிறைய இடத்துல சோபேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் நிறைய வால் டெக்கரேஷன்ஸும் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்கேஸ் வீட்டுக்குள்ள இருந்தே போற மாதிரி ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்ரூமுக்கும் கூட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க ஹேங்கிங் லைட்டோட கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி டெரஸ் வந்தோம்னா டெரஸ்ல துணி துவைக்கிறதுக்கான மேடை, துணி காய போடுறதுக்கான ஆங்கிளோட இங்கேயும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை செட் பண்ணியிருக்காங்க. இது போக டெரஸ்ல 2 பெரிய வாட்டர் டேங்கும் வச்சிருக்காங்க. வடமேற்கு கார்னர் சைட்ல ரொம்பவே யூனிக்கா பிளான் பண்ணி கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான 3 BHK வீடு கோயம்புத்தூர்ல துடிலூருக்கு பக்கத்துல பன்னிமடைங்கிற லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியூ கோடெல்லாம் சேர்த்து 79 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.